உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கை ரைஸ் பண்ணுங்க, உங்ககிட்ட மைக் வரும், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். என்னோட பேர் ஜெயக்குமார், நான் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னு விருப்பப்படுறேன். இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் ஒன் யூபிஎஸ்சியில் பார்த்தோம்னா நிறைய அன்சர்டைன் கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக வருது. இப்போது மேம் கூட வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அன்சர்டைன் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? இது நாட் ஓன்லி பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் இல்லை, பேப்பர் டூலையும் வந்து இந்த மாதிரி வந்து அன்சர்டைனிட்டி வந்து எப்பயுமே வந்து இருக்குது. ஸோ இந்த அன்சர்டைனிட்டியை நான் எப்படி வந்து ரொம்ப காமாக கம்போஷராக அந்த கொஸ்டினுக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது? அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி இப்போ வந்து ரம்யா பாரதி மேம் கூட இப்போ இவ்வளோ பெரிய வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது, ஆனாலும் வந்து அவங்க சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங்கை வந்து எப்படி வந்து காமாக வச்சுக்கிறாங்க அவங்கள, இப்போ எப்படி வந்து அவங்களுடைய வந்து டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குது? இது வந்து எனக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நான் 2 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். எழுதுனதுலேருந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியல, ஜட்ஜ்மெண்டல் கரெக்டாக கொடுக்க முடியல அந்த அன்சர்டைனான சுச்சுவேஷனில். ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி, I'll tell you, this is பொதுவாக எல்லா கேண்டிடேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என் ஸ்பீச்சில் கூட சொன்னேன், எல்லா ஐஏஎம் கிராஜுவேட்ஸு அண்ட் ஏற்கனவே சர்வீஸ் வாங்கினவங்க எல்லாருமே என் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க படித்த அகாடமியில். நான் வந்து ஐ வாஸ் வெரி பிளெயின் சிம்பிள் கேர்ள். சம்டைம்ஸ் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எனக்கு ஒர்க் ஆச்சு. எல்லாருமே பயங்கரமாக அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நான் வந்து டிபி அகர்வால்னு ஒருத்தரோட போர்டுக்கு போயிருந்தேன். ஹி வாஸ் கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் டஃப். அந்த டைமில் வந்து subsequently he became the UPSC chairman. அவர் என்னோட பேட்ச் முடித்தோடனே he became the chairman of UPSC. எனக்கு பயங்கர ஹை ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. பட் எனக்கு அந்த இன்டர்வியூ உள்ளே போகிற வரைக்கும் அதுதான், இவர் வந்து பயங்கர டஃப்பான பர்சன், இவர்கிட்ட போனால் அதை நம்ம வந்து பாஸே பண்ண முடியாது, வெளியில் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ரியலி ஹேட் நோ நாலேஜ். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு தேவையெல்லாம் இப்போது அதை நம்ம என்ன பண்ண முடியும்? நான் என்ன டிபி அகர்வாலை மாற்றவா முடியும்? போர்டை மாற்றவா முடியாது இல்லை. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் ஆன் விச் யூ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல். சி, லைஃப்பில் வந்து ஐக்யூ அப்படின்றது இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். தேர் சம்திங் கால்ட் EQ அண்ட் தேர் சம்திங் கால்ட் AQ. AQ இஸ் வெரி நியூ கான்செப்ட். அது பேர் அட்வர்சிட்டி கோஷன்ட். அட்வர்சிட்டினா நம்மளுக்கு வர அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸிஜென்சிஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான திறமை, ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த தைரியம், மனோதைரியம் அப்படின்றது தான் இன்றைக்கி கால சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு, மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இட் இஸ் ப்ரூவன். தட் இஸ் ப்ராபப்ளி த ரீசன் வை I don't want to put down anybody, but I'm telling you for reference. என் கூட படித்த more brilliant IIM, IAS, IIM, IIT graduates, veterans, அவங்கெல்லாம் பண்ண முடியாதது என்ன மாதிரி ஒரு பிளெயின் கேண்டிடேட் பண்ணதுக்கான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் மை EQ and AQ. EQ and AQ இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம வந்து வேலையில் வந்து we are handling high stress moments. நான் போய் if I go burst out, what will happen to the கம்யூனிட்டி? சொல்லுங்கள். நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வெடிச்சு தெரிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான பந்தோபஸ்து இருக்குது. நாங்கள் போய் if I lose control of myself, it will become a total mess இல்லையா? It will become very bad situation. அதே தான் உங்கள் ப்ரிப்பரேஷனில். if you lose your calm and cool, your brain will not work, you will not be able to deliver. உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஏபிள் டு டேக்கிள் தட் கைண்ட் ஆஃப், உங்களுக்குள்ளே வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் உங்களுக்கு கேண்டிடேட் டைம்லேயே இருக்கணும். ஏன்னா நாளை பின்ன நீங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிற சிஸ்டம் வந்து இட்ஸ் கோயிங் டு த்ரோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆன் யூ. ஸோ யூ லேர்ன் டு பில்ட் தட். ஹவு வில் யூ பில்ட் தட்? சி, ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம்ஸ். கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அப்படின்றது லைஃப்பில் எப்பயுமே தேவை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கா, ஹவு வில் யூ கோப் அப், ஹவு வில் யூ ஃபேஸ்? எனக்கு வந்து கோப்பிங் மெக்கானிசம்ஸ், ஐ யூஸ் டு டேக் அ பிரேக். நான் வந்து நிறைய யோகா பண்ணுவேன். ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட். ஐ யூஸ் டு கோ டு டெம்பிள். யூ கேன் அடாப்ட். லைக் உங்களுக்கு என்ன வரும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுல ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கலாம், பீச்சுக்கு போகிறதுல கிடைக்கலாம். இல்லாட்டி யூ கேன் டூ சம்திங் வெரி இன்சைட்ஃபுல் தட் வில் ஹெல்ப் யூ மேக் யூ ஸ்ட்ராங்கர். அந்த மாதிரி விஷயங்கள், சில இன்ஸ்பைரிங் புக்ஸு படித்தா யூ வில் பி ஏபிள் டு உங்களையே நீங்கள் வந்து கொஞ்சம் சாலிட் ஆக்குறதுக்கு இட் மே ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தான் தேடி அமைச்சுக்கணும். ஐ எம் டெல்லிங் யூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் ஐ டிட். நான் கோயிலுக்கு போவேன், நான் யோகா பண்ணுவேன். ஐ யூஸ் டு பர்சியூ அ லாட் ஆஃப் ஹாபீஸ்.
நான் வந்து வீணை வாசிப்பேன், பரதநாட்டியம் டான்ஸர், ஐ யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு கோப்பிங் மெக்கானிசம்ஸ் டு மேக் மீ ஃபீல் குட். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் விச் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். லைக் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நான் போயிட்டு என்ன சொல்கிறது, என் சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ஆன்டகானிஸ்டிக்காக இருக்கிறது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஓகே, எது வந்து இட் வில் ஹெல்ப் சிவில் சர்வீஸ் ப்ரொஃபஷனும் ஹெல்ப் பண்ணும், என்னோட மைண்டையும் கொஞ்சம் கூலாக வச்சுக்கோ. நத்திங் ராங். இளையராஜா ஃபேன் நான், மணிக்கணக்காக கேட்பேன், பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ. ஸோ அந்த அட்வர்சிட்டி கோஷன்ட் அண்ட் இமோஷனல் கோஷன்ட்டு தயவு செய்து இது பண்ணுங்கள். பரபரன்னு இருப்பாங்க சில கேண்டிடேட்ஸ், அவங்க பக்கமே நான் போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். படன்னு அப்புறம் சில பேர் தான்ற மாதிரி பேசுவாங்க, அந்த பக்கமும் போக மாட்டேன் நான். ஐம் சாரி அப்படின்ட்டு, அது படித்தா இந்த கொஸ்டின், அந்த ஆன்சர், இது அந்த அட்டெம்ப்ட் வரிசையாக அப்படியே அந்த சிவில் சர்வீஸ் ஜேர்னியை வந்து ஒரு வரலாறு மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, அவங்க பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா என் மைண்டில் அது கிடையாது. 1 இயர் தான் எனக்கு மைண்டில் நான் போட்டுக்கிட்ட அந்த டைம் பீரியட் 1 இயர் தான். அதனால் நான் அந்த மாதிரி you avoid people with negativity and wrong ideas. அதுலேருந்து நீங்கள் தூரமாக இருந்தாலே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் will be answered automatically. ஓகே, கேட்கணும். என் பேர் நந்தினி, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு சிஏ பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்குமே சராசரி மனுஷங்களுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக தெரியுற நீங்கள் எனக்கு மட்டும் இளவரசராகவும் தளபதியாகவும் தெரியுறீங்க. உங்களோட கஷ்டமான இந்த சூழ்நிலையில் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அதுக்கப்புறம் மேம் கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி 14 இயர்ஸ் ஆகுது சம்திங் சொன்னீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த சூழ்நிலை வந்துட்டு எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். பெரும்பாலுமான குற்றங்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி இருந்திருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் இல்லை இப்போ 2022 இருக்கும்போதும் என்ன நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க? இது வந்து கம்மியாக இருக்கா, இல்லை பெண்களுக்கான குற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கா? அப்படி இருந்தால் பெண்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஷார்ட்டாக ஒரு இது பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது உங்ககிட்ட ஒரு கேள்வி மேம். சார்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன். காலேஜில் இங்கிலீஷ் மீடியம். பட் எக்ஸாமன் வரும்போது ஃப்யூச்சரில் எப்படியும் இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்தாலுமே நடுவில் வந்து இந்த சினிமா பாட்டு வர மாதிரி தமிழும் இங்கிலீஷும் கலந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. தெளிவாக நாங்கள் எப்படி இருந்தாலும் அப்டேட் ஆகி தான் ஆகணுன்றது மைண்டில் இருக்குது. அது நான் எப்படி கிளியராக இங்கிலீஷில் நான் அப்டேட் ஆகணுன்றது எனக்கு சொன்னீங்கன்னா சார்கிட்டையும் மேம்கிட்டையும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நந்தினி தானே? ஓகே. ஸோ நந்தினி, உங்கள் அன்புக்கு நன்றி. இளவரசின்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஸோ அதை நீங்கள் தமிழில் போட்டிங்கன்னா என்னன்னு தெரியும். we are there for the people, we are here to serve the public till the end of our lives. So it's a commitment with a cause. ஸோ நீங்கள் கேட்டது வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக இல்லையா? நான் சேரச்ச எங்கள் பேட்சில் நிறைய பெண் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. ஸோ நாங்கள் சேர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட, அதாவது தமிழ்நாடு கேடர் அலாட் பண்ணி கொஞ்சம் பேர் வருவாங்க. நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதாவது லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிற காவலர்கள், காவல் அதிகாரிகள் பெண்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நியர்லி 30%. நான் வெளியூரில் வேலை பார்த்துருக்கேன், வெஸ்ட் பெங்கால் போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன். யூ வில் ஹார்ட்லி ஃபைண்ட் விமன் இன் த ஃபீல்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள், ரோட்டில் ஹேவ் யூ சீன் விமன் போலீஸ் அண்ட் விமன் போலீஸ் இன் கான்ஸ்டபிள்ஸ், ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ க்ளோரியஸ் எக்ஸெப்ஷன். நம்ம வந்து பெண் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து லோன்லி அந்த மாதிரி கிடையாது. அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு பெருமையாக ஐ வாஸ் ஏபிள் டு ஜாயின் த பேண்ட் வேகன். ஸோ வென் ஐ ஜாயின், நான் 2008 சேர்ந்து 2010 தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஒரு 22 வயது பெண், 22, 23 வயசு பெண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய பதவி வந்தால் என்னென்ன விஷயங்கள் ஷாக்கிங்காக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுமோ அது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் ட்ரைனிங் அப்படின்றது சிவில் சர்வீஸில் வந்து உங்களை செதுக்குன்னு செதுக்குவாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் நான் எல்லாமே ப்ரைமர்னு சொல்கிறது, இந்த எக்ஸாம் தான் இந்த ஈஸியஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 வருஷம் அகாடமியில், NPAல நேஷ்னல் போலீஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி, ஒரு 3 months வந்து மசூரியில் வந்து நாங்கள் இருந்த மசூரியில் லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி,
இது ரெண்டுத்தில் வந்து எங்களோட என்டையர் பர்சனாலிட்டியை வந்து ஒரு 360 டிகிரி டைமென்ஷன் ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. யூ ஃபீல் ஸோ எம்பவர்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ட்ரைனிங். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த வந்து ஒரு அதிகாரியாக நம்ம சொசைட்டியை எப்படி வந்து நம்ம போய் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டில் வந்து யூ வில் பி புட் இன் டு லாட் ஆஃப் ரா சேலஞ்சஸ். சரிங்களா? நான் முதல்ல ஹொசூரில் போயிட்டு என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டான மர்டர் கேஸை பார்த்தப்போ அன்றைக்கி நைட்டு நான் தூங்கலை. ஸோ தட் இஸ் ஹவ் எவ்ரி லிட்டில் சிச்சுவேஷன் இன்னே வரைக்கும் யூ ஆர் ஃபேஸ் வித் சிச்சுவேஷன்ஸ் தட் வில் உங்களை வந்து ஸ்கல்ப் பண்ணும், உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும், உங்களை போல்ட் ஆக்கும். பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் எனக்கு நான் வெளிப்படை தோற்றத்தில் சிரிச்சிட்டு ஒரு அமைதியாக இருக்கேன்னா அந்த 14 வருஷம் அந்த குரூவலை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். வெளியில் பின்னாடி வந்து தி ஹெல் இஸ் பிரேக்கிங் லூஸ். நான் போயிட்டு ஐ ஹாவ் டு கோ பேக் அண்ட் டேக் சார்ஜ் அண்ட் அகேன் டூ சோ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கும். பட் இருந்தாலும் இவர் சார் பார்த்தீங்கன்னா அவர் கூல் அண்ட் காமாக இருக்காங்க. அவங்க வந்து ஷீ இஸ் அன் என்ட்ரன்ட் இன் தட்ஸ் த கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி சேஞ்ச் தட் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி அண்டர்கோ. ஸோ தட் இஸ் ஃபார் இதெல்லாமே இட்ஸ் த நேச்சுரல் ப்ரோக்ரெஷன் ஆஃப் கெட்டிங் இன் டு தி சிவில் சர்வீஸ். இந்த பதவிக்கு நீங்கள் வந்த பிற்பாடு ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் பார்க்க போட வளர்ச்சி அவங்க பர்சனாலிட்டி வந்து இட்ஸ் கோயிங் டு அண்டர்கோ நிறைய மாற்றங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும். அதெல்லாமே இட் இஸ் அ நேச்சுரல் ப்ரோக்ரெஷன் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்கிறேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன விஷயம்னா தமிழக அரசு வந்து காவல் உதவின்னு ஒரு செயலி, ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் விமன், இட்ஸ் ஆல்சோ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் இன் அன் எமர்ஜென்சி. டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? அதான் ஃபஸ்ட்டு கேள்வி. யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? ஓகே, வாட்ஸ்அப்போட சிம்பிளான விஷயம். இன்னைக்கு நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம். கவர்மெண்ட் சார்பில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் நாங்கள் 2 பேர் இருக்கோம். அண்ட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, பெண்கள் பாதுகாப்பு பொதுவாக வந்து உங்களை மாதிரி சிட்டிசன்ஸான அவங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கு அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த முயற்சிகள் போய் சரி வர சேர்றது இல்லை. உங்களை மாதிரி படித்த பிள்ளைகள், படித்த மாணவிகள் தயவு செய்து இதை எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து டவுன்லோட் பண்ணுவீங்களா? எஸ். யூ மே நாட் ஹாவ் அ யூஸ் ஃபார் இட். ஐ எம் ப்ரேயிங் டு காட் இதை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை அமையக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் உங்களை சார்ந்தவங்களுக்கு அமைஞ்சா என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஒவ்வொரு டைம் இந்த பழைய மாதிரி இப்போ என்ன, நீங்கள் எல்லாரும் சினிமா பார்க்கணும் இல்லை பாட்டு கேட்கணுன்னா நேராக போய் டிவியை ஆன் பண்ணுறீங்களா? இல்லை செல்ஃபோனில் பண்ணுறீங்கல்ல. யூ மூவிங் வித் டைம்ஸ் இல்லையா? ஸோ எமர்ஜென்சிக்கும் ஒவ்வொரு டைமும் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் த ஃபோன், ரன் டு த போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. செயலி இருக்குது, ஆப் இருக்குது. தமிழக அரசு பல முயற்சிகள் பல விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. பி அவேர். You are already going to enter a system. உங்கள் லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கீங்க that you're going to be a part of the government. You're going to be a part of the governance. So you should know and you should already appreciate கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க. யூ ஷுட் ஆல்ரெடி பி அ ப்ரோஆக்டிவ் பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ். எப்படி இருப்பீங்க? ஒரு ஆக்டிவ் சிட்டிசனாக எப்படி இருப்பீங்க? தயவு செய்து ஒத்துழைப்பு, மாணவிகள் அப்படின்றது ஒரு பெரிய சக்தியாக பார்க்குறாங்க கவர்மெண்ட். ஸோ நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும், நீங்கள்லாம் இது பண்ணணும். பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுங்கள். இப்போ ஏதாவது ஒரு விஷயம்னா ஷேர் பண்ணிக்கிறீங்கல்ல, வாட்ஸ்அப்பில் டக்குன்னு போகுது இல்லை. சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது இந்த விஷயங்களெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ கண்டிப்பாக பெண்களோட சூழ்நிலை பாதுகாப்பு அப்படின்றது 10-14 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் அயராத நாங்களாம் பாடுபட்டுட்டு இருக்கோம். நாங்கள் பார்க்குறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸ். சென்னை இஸ் த மோஸ்ட் சேஃப் சிட்டி. ஓகே.